நமக்கு வந்து எப்பவுமே வராத ஒரு விஷயம் மேக்ஸ். மேக்ஸுக்கு நமக்கு ஒரு 7ஆம் பொறுத்து இருந்துட்டே இருக்குமா. ஸோ இன்ஜினியரிங் படிக்கும்போது ஒரு சொல்லுவாங்க, இது வந்து எழுதப்படாத ஒரு ரூல். அதாவது M1 M2 M3 வந்து கண்டிப்பா பாஸ் ஆயிடணும். நீ பாஸ் கிளியர் பண்ணலன்னா பண்ண முடியாது. ஸோ அதனால அதை மட்டும் எப்படியாவது கிளியர் பண்ணிருந்தோம் அப்படின்றது வந்து M1 M2 கஷ்டப்பட்டு ஓகே பாஸ் ஆகணும், 35 மார்க் எடுக்கணும், அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு, பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த 4th செமஸ்டர் வந்துட்டு M3 அவங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு மேம். ஸ்கூல் படிக்கிற மாதிரி ஹோம் ஒர்க்காக கொடுப்பாங்க. ஸோ என்னன்னா ஹோம் ஒர்க் பண்ணாதவங்க வெளில நிற்கணும். இப்போ நம்ம தான் ஒரு கிளாஸுக்கே போலையே அப்படின்னு சொல்லிட்டாங்க, வெளில நிற்க வச்சிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணா சரி ஓகே, அப்போ நமக்கு கொஞ்சம் கம்பெனிக்கெலாம் இருப்பாங்கல்ல. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டே போகிறோம், வெளில நிற்கிறோம், ஒரு நம்ம கூட ஒரு 5-6 பேர் நிற்பாங்க. அப்புறம் அந்த 5-6 பேர்ன்றது ஒரு 4-3 பேராக குறையும். ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு until you finish the notes and like you have to like catch up with the class, வெளில தான் நிற்கணும். வெளில இருந்து ஒரு பாயிண்ட் வந்து நான் மட்டும் தான் வெளில நிற்கிறேன். ஐயோ இது வந்து நான் ஸ்கூல்ல நடக்கும்போது இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட், அது வேற மாதிரி, அது மறந்துடும். பட் இது வந்து ஒரு காலேஜ்ல நடக்கும்போது இட்ஸ் லைக் மொமெண்ட் ஆஃப் ஹியூமிலியேஷன், எம்பாரஸ்மெண்ட், உள்ளுக்குள்ள ஒரு கோவம், வெளில நிற்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு நோட்ஸ்லாம் காப்பி பண்ணி ஒரு பிளேஸ் வந்தாச்சு. ஒரு டைம் வந்து ஓகே ஹோம் ஒர்க் பண்ணி ஒரு சம் வந்து கொடுத்துட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், நமக்கு கொஞ்சம் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம், பென்சிலில் பண்ணிட்டேன், ட்ரை பண்ணிட்டு லைக் இப்போ ஆன்சர் இஸ் ரைட், நான் ஃப்ரெண்ட்ஸோட கிளாஸில் போய் செக் பண்ணிட்டு இப்போ சொல்லிடலாம் அப்படின்னு கரெக்டாக போட்டாச்சு. சரி பென்சில்லாம் கரெக்டாக போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு போனால் மேம் வந்து செக் பண்ணுறாங்க கிளாஸ் பண்ணும்போது மேம் போடவே இல்லை. பார்த்துட்டு பென்சில் போட்டிருக்கேன், இந்த ஸ்கூல் ஆகிடுன்னு சொல்லிட்டு கிழிச்சிட்டாங்க. கிழிச்சது மட்டும் இல்ல, 2-3 கிழிச்சு மூச்சில் வீசிட்டாங்க. பாக்குறது என்ன பண்றது, ஒண்ணும் பண்ண முடியாது. கண்ணுல இருந்து தண்ணி வர ஆரம்பிக்க வர இப்போ ஹோம்ஒர்க் இல்லை, என்னதான் பண்ணிக்கணும் எல்லாம் என்னாச்சு. பட் வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு இட் வாஸ் வெரி வெரி எம்பாரசிங். பட் ஒரு பாயிண்ட் வெரி ஐ ஸ்டார்ட் அண்டர்ஸ்டுட் தட் தோ அவங்களுக்கும் நமக்கும் ஒரு சின்ன அந்த ஆட்டிடியூட் ட்ரிஃப்டரா இருந்ததை தாண்டி I think she's one of the best maths teachers that I've ever seen. எனக்கு வந்து நான் எந்த மேக்ஸ்லயுமே வந்துட்டு E கிரேட் அதுதான் போனேன், பாஸ் அவ்வளோதான் இருந்திருப்பேன். அந்த ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும்தான் ஐ திங்க் ஐ கெட் லைக் 78% நினைக்கிறேன். ஸோ ஐ வாஸ் லைக் அப்பாடா தேங்க் காட், ரொம்ப சந்தோஷம். I think that was one. அது கம்பேக் நம்ம சொல்லிக்கலாம். பட் ஓகே